ஆமா சாம். இப்ப கூட இருக்காங்க. எத்தன பேர் இருக்கானுங்க. இப்போ அந்த ஃபேண்டம் ஐடி 2, 3 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம அதெல்லாம் வந்து ட்வீட் எடுத்து போட்டுட்டு இவங்கலாம் முத்து ஃபேன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்காங்கன்னுலாம் பேசிட்டு இருக்க நான் முடியுமா? நான் வேற நான் வேலை சும்மா கிடையாது. ஜென்ரலா தான் சொல்றேன். நான் யாரையும் மைண்ட்ல எனக்கு பொதுவா எனக்கு அது சீசனா நெறையா நெகட்டிவா பேசி நெறையா பேசுறத கேட்டு கேட்டு பழகுனதுனால சொல்றேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஆம் ஆ இப்ப அந்த கப்பு கடைசியா அத என் கையால தானே குடுத்தேன். என்னைய டேக் பண்ணியே நெறைய அப்யூசிவா பார்த்தேன். பயங்கரமா என்னையும் எழுதியிருந்தாங்க. இன்ஃபாக்ட் என்னுடைய இப்ப இந்த செக்வாரா இருக்கார்ல, என் ரீஎன்ட்ரி அப்ப அந்த சைட்ல அந்த குரூப்ல முத்துக்குமரன் ஆர்மி சைட்ல இத்தனைக்கும் நான் முத்துக்குமரனுக்கு தான் பேசுறேன்னு தெரிஞ்சு அவங்க என்னையும் தான் பயங்கரமா பேசினாங்க. எனக்கு அத இப்போ ஜென்ரலா இதெல்லாம் பார்த்தேன். நானும் வந்து பார்க்குறேன். அன்னைக்கு அந்த கப்பு குடுத்துட்டு வந்த அன்னைக்கு ஒரு சில பேர் கால் பண்ணி, "நீங்க உண்மையான முத்துக்குமரன் ஃபேனே கிடையாது. நீங்க வந்து விஷ்ணுவோட மங்காத்தா போட்டுட்டு, நீங்க போய் கடைசியா சௌந்தர்யா பக்கம் திரும்பிட்டீங்க." அது இதுன்னு பயங்கரமா ஒருத்தர் ஃபோன் பண்ணியே ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. இல்ல அப் அ ஆக்சுவலா சி அ ஒரு அ ஒரு இது ஒரு பேசிக்கான கருத்து. இது வந்து எப்படின்னா, சோசியலா ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுடைய கேம விமர்சிக்க அ ஒரு பப்ளிக் ஃபோரம்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 மைண்ட் செட்டுக்கு டெக்னிக்கலா ப்ரிப்பேர் ஆவுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ப்ரிப்பேர் ஆனேன். இனிஷியல் ஃபேஸ்ல அ அ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. இது கொரோனா பீரியட் அப்போ. அதுக்கப்புறம் ஒரே டைப் தான். பழகிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். பிராக்டிஸ் ஆயிடுச்சே தவிர இது குறையுன்ற நம்பிக்கையெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. என்னன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் உங்க கருத்துக்கள சொல்லும்பொழுது உங்களுடைய உங்களுக்கு அஃபென்சிவ் கவுண்டர் குடுக்கணும்னு வர்றவங்க வந்து மோஸ்ட்லி எந்த பாயிண்ட்ல ட்ரிகர் பண்ணா, இரிட்டேட் பண்ணா, இல்ல எத பண்ணா அது வந்து ஒண்ணு நம்மள லைம் லைட்டுக்கு பெருசாக்கும். இல்ல அந்த ஓவரால் கான்வர்சேஷன்ல நம்மள வந்து வேற மாதிரி அ ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்படியும் இல்லன்னா, நம்ம ஓவராலா நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்றது? டாமினன்ட்டா பேசணுன்ற மைண்ட் செட்லயே இருக்கிறவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் இதுல வந்து அதாவது இன்னொரு ஃபேண்டம் ஸ்பேஸ்ல போய் தான் அந்த மாரி பிஹேவ் பண்ணணும். அப்படின்ற அ வி உ இந்த 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 சோ கால்டு பொலிட்டிக்கல் இது மாதிரி தேவையில்லாத ஒரு பாயிண்ட்ட எடுத்துட்டு வந்து அத எம்பசைஸ் பண்ணி பெருசாக்குறது. இல்ல முடிஞ்சு போன சாப்டர வந்து அ ஓப்பன் பண்ணி அதுல நாய்ஸ் ஆக்குறது. இல்ல இந்த மாரி ரொம்ப அப்யூசிவான இது பண்றது. இதெல்லாம் வரும்பொழுது, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்றதோடைய லெவல் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, அந்த பீப்பிள் ஃபர்தரா இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட்டிவா போறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். எனக்கு புரியுது, ஹர்ட் ஆறீங்க. இன்ஃபாக்ட் நான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டெக்ஸ்ட் முத்துக்கு போட்டேன். நீ உன் இன்டர்வியூல பண்ண மிகப்பெரிய தப்பு, சீசன் 6 வின்னர பத்தி நீ கமெண்ட் பண்ணது. அது வந்து டோட்டலி மாரலுக்கு அகைன்ஸ்ட். எந்த வின்னரையுமே நீ அந்த வின்னரோடைய பெர்ஸ்பெக்டிவ வந்து நீ கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் அவனுக்கும் புரியிற மாரி ஆ சௌந்தர்யா ஃபேன்ஸ் மீட்ல உன்ன மக்களால் தான் தேர்ந்தெடுத்தது வெற்றினா, சௌந்தர்யாவும் மக்களால் தான் தேர்ந்தெடுத்தது வெற்றி. அப்படின்றது அவனுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் அத சொன்னதே. ஏன்னா, நீங்க யாருடைய வின்னிங்கும் வந்து வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஒரு வின்னர் அத விமர்சிச்சு பேசக்கூடாது. அது அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கான ஒரு இன்டைரக்ஷனாவும் இன்னைக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் இது ஒரு டாக்குக்கான மெட்டீரியலா மாறுதுன்னா, அதுதான் காரணம். ஆக்சுவலா. பட் அப்படியே இருந்தாலும், நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இக்னைட் பண்ணுவாங்க, ப்ரோவோக் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு கப்பு குடுத்ததுக்கு, நான் ஏன்டா என்னைய கூட்டிட்டு போய் சுத்தி அடிச்சு ஒரு கப்பு இல்லாம அனுப்பிச்சு விட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கப்பாவது குடுக்க விட்டாங்களேன்னு சந்தோஷமா குடுத்துட்டு வந்தா, கப்பு குடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு சுத்தி தப்பு தப்பா எழுதுறாங்க. பட் என்ன பண்றது? அவ்வளவுதான். நீங்க அதிகபட்சமா இத எப்படி பார்க்க முடியும்? அவ்வளவுதான் உன்னோட அறிவாடா அப்படின்னு போயிட வேண்டியதானே தவிர, அதுக்கு மேல நீங்க என்ன சொல்றது? நீங்க நீங்க எவ்வளவு பேச ட்ரை பண்ணாலும், இப்ப நான் செக்வேரா இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அவ்வளோ நேரம் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா கவனிக்கும்போது, என்னுடைய ஓன் சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் என்னன்னா, ஹி திங்க்ஸ் ஹி கேன் ஆன்சர் எவரிஒன். பட் ஹி இஸ் நாட் ரெடி டூ லிசன் எனிஒன். அதுதான் எனக்கு புரிஞ்சது. அவருடைய ஓவரால் பாயிண்ட் அவர் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹி கேன் ஆன்சர் எவ்ரிஒன். எனக்கு அசாத்திய திறமை இருக்கு. உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் நான் முன் வச்ச எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன். ஆனா, நீங்க சொல்ற எதையும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல. அப்படின்றதும், அதுக்கப்புறம் அந்த மேஜிக் போட்ட அந்த ஆடியோவ நான் சரி அப்படி என்னதானேன்னு கட் பண்ணி வெளில போய் கேட்டு வரும்போது, அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னுக்கு பின் நெறைய முரண்பாடா இருக்கு. அத ரோமல்ன்ற ஒருத்தர் பேசும்போது நல்லா ரெட் அண்ட் காட்டா மாட்டிக்கிட்டாரு. என்னைய கேட்டா, இதுல
இதுல அசிங்கப்படுறதுக்கோ இல்ல தப்பாவோ இது ஒன்றும் கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல ஒரு கருத்து இருக்கும், அடுத்த நேரம் அந்த கருத்து மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் உங்க ஓவரால் பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா இதை திருப்பி திருப்பி நீங்க தான் கொண்டு வரீங்க அப்படின்றதும் இப்போ ஒருவேளை சௌந்தர்யா அவங்கள இழுத்து திருப்பி மறுபடியும் பேசப்படுறதோ அப்படின்ற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டு அதை கடந்து போயிடலாம். இன்ஃபேக்ட் அனிதான்றவங்க கூட ரொம்ப பெஸ்ட் ஆகி அவங்களோட இல்ல என்ன சொல்றது, ஏதோ இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்துல அபியோ இல்ல மேஜிக்கோ இவங்க கூட நானே கூட கருத்து முரண்பாட்டுல இருந்திருக்கேன். ஆனா நம்ம அதை கடக்கணும். அதை கடக்கலைன்னா நம்மளால அடுத்த நிகழ்வுகளுக்கு இதுதான், அதாவது பிக் பாஸ் நம்ம லைஃப் கிடையாது, நம்ம லைஃப்ல பிக் பாஸ் வந்திருக்கு அவ்வளவுதான். அதனால அதை தாண்டி நம்ம உங்களுடைய பகையை எப்படி சம்பாதிக்கிறதுன்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் ஒன்ஸ் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் ரீபில்ட் வேற ஏதாவது பிரெயின் ஸ்டார்மிங் வேற ஏதாவது பர்டிகுலர் கண்டென்ட் இல்ல மூவியை பத்தி இல்ல இதே பீப்புள் உடைய growth பத்தி இது நீங்க சப்போர்ட் பண்ண பீப்புளோடைய கேரியர் டெவலப்மெண்ட்டை பத்தியோ இல்ல எதையோ ஒண்ணு ஆக்கப்பூர்வமா பேசுறதுக்கான ஒரு தளமா மாறணுமே தவிர திருப்பி இது 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 வந்து ரொம்ப பர்சனலா எடுத்து ஹர்ட் ஆகாதீங்க. எனக்கு அந்த அபியூசிவ் விஷயங்கள் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரெண்டாவது எனக்கும் தான் நிறைய இப்ப அவர் பேசும்போது முரண்பாடா டிஎம்கே பேசினா நான் கேட்பேன் அப்படின்னா எனக்கு நான் வீம்புக்கு சொல்லுவேன், நான் பேசுவேன்னு சொல்ல எனக்கும் தான் தெரியும். இதுல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ மேட்ரு கிடையாது. இந்த கேமுக்கு கனெக்ட் பண்ணி ரிலேட்டிவா இந்த எனக்கு கவுண்டமணியோட அந்த பாயிண்ட் தான், ஏய் ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத அப்படின்ற மாதிரி இருந்தது. சம்பந்தம் இல்லாம நம்ம ஒண்ணு வந்து இது இங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு அதை அடுத்தவங்கள எரிச்சலை தான் கலப்போம். அதனால டோன்ட் டேக் இட் டூ பர்சனல், ஜாலியா இருங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அபியூசிவா எழுதுற விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்ணில் படுறதா இருந்தா அது கடந்து போயிடுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது உங்க மன உளைச்சல், உங்க ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் பண்ணும். இல்ல சார், அபியூசிவ்லாம் நாங்க கண்டுக்கிறதே இல்ல சார். ஆனா என்னன்னா இந்த ஸ்பேஸ்ல எப்பயோ போட்ட ட்வீட், எப்பயோ போட்ட கமெண்ட், இத வச்சு இப்ப திரும்பி ஒரு பஞ்சாயத்து, அதாவது அவங்க மேல ஒரு பிளேம் வருது சார். அந்த பிளேமுக்கு ஒண்ணு அக்செப்ட் பண்ணணும், இல்ல டிக்ளைன் பண்ணிட்டு இது நாங்க பண்ணலங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட நிரூபிச்சுட்டு போகணும் சார். அது ரெண்டுமே இல்லாம என்ன பண்ணிடுறாங்க இவங்க ட்விஸ்ட் பண்ணி, ஓ இவர் வந்து சௌந்தர்யா ஃபேன்ல, அப்ப நம்ம பழைய சௌந்தர்யா ஃபேன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மேல பின் பண்ணுங்க. அவங்கள நம்ம உட்காந்து ஸ்பேஸ்ல உட்காந்து கலாச்சிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்போம். அது என்ன பத்தி பேசுறாங்களோ இல்ல வந்து ரசிகனை பத்தி பேசுறாங்களோ எங்களுக்கு கவலையே இல்லை. இவங்கெல்லாம் லேடிஸ், ஓகேங்களா? உங்க லேடிஸை வந்து வச்சு இந்த மாதிரி கேஸை கொடுத்து அவங்க லைஃபை காலி பண்ணிடணும், அவங்க இது பண்ணிடணும் சும்மா ஒரு வாய்ச்சாவடால் விட்டுட்டு இருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். அது எதுக்கு எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. அதுதான் சார் எனக்கும் சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்கு அவரு வந்து ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அந்த போலீஸ்காரர் திருச்சி அந்த இவரோட அந்த எங்க இதெல்லாம் நல்ல வேலை, இதெல்லாம் ஷோ டைம்ல பண்ணி இதை ஷோவை ப்ரொமோட் பண்ணாம போனீங்களே இந்த மாதிரி பேசி அதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்ல இது கீழே இருக்கிறவங்க எப்படி கேட்டுட்டு அதுக்கு அது அப்போஸ் பண்ண என்னதான் பண்றாங்க இவங்க? இந்த ஸ்பேஸுக்குன்னு வந்து நீங்க உட்காந்து நீங்க கேக்குறீங்க, அவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு. சார் அது இல்லாம அவங்க வந்து எப்படி மாத்துறாங்கன்னா, இங்க நாங்க எல்லாரும் வந்து முத்துவோட வின்னிங்க கொஸ்டின் பண்ற மாதிரியே அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்படி இல்லவே இல்ல. நாங்க என்னைக்கு வந்து அந்த டிராஃபிய பார்த்தோமோ, அன்னைக்கே நாங்க மனச தேத்திக்கிட்டோம். ரன்னரா இருக்கிறது தான் பெஸ்ட், சிறந்தது அப்படின்னு சொல்லி மனச தேத்திட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து வின்னிங்லயோ, ஐய்யயோ! இவர் எப்படி வின் பண்ணாரு? எந்த மீன்ஸ்ல வந்து அவர் வின் பண்ணாருன்ற கொஸ்டின்குள்ள நாங்க போகவும் இல்ல. ஃபீல் கூட பண்ணல. இன்ஃபாக்ட் வெளியில வந்து சௌந்தர்யாவே அத ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லும்போது, எங்களுக்கு சுத்தமாவே அத பத்தின எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. நாங்க முத்துவ கொஸ்டின் கூட பண்றதில்ல. ஆனா, இங்க எங்க முத்து பேர் வந்தாலும் உடனே சவுண்ட் பிஆர் தான் அப்படின்னு சொல்றது தான் இங்க வந்து இதாகுது. எஸ்பெஷலி சார் முத்துக்குமரன் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, 6வது சீசன் அசீம் அண்ணா எப்படி ஜெயிச்சாரு, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாரு. அதுதான் இப்ப சார் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு அபி சிஸ்டர், சாம் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, நான் அது மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். இங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்களோட யாரோ ஒருத்தர் எனக்கு இதுக்கு ஆன்சர் மட்டும் வாங்கிட்டாங்க. மேல ஒரு பின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் சேகுவாரா அவர் போட்டிருக்க ட்வீட்டு, இவர் டிசி விளாக் சார் 3 மாதத்துக்கு நான் டிசி விளாக் சாருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. இங்கே 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ஏதோ ஒரு கமெண்ட்டை எடுத்து, அப்புறம் மேஜிக் சிஸ்டர் வந்து ஃபினாலே அப்போ போட்ட கமெண்ட்டை எடுத்து கொஷின் கேட்குறாங்க. இங்கே சேகுவாரா அவர்கள் ஜான் 9 அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் 3 ஸ்டேட்டு 3 கேஸ்ட்டை வந்து இழிவுபடுத்திருக்காரு. இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் வேணும்.
கரெக்டான கேள்விதான் சிஸ்டர், கரெக்டான கேள்விதான். அவர் பதில் சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா அவரு எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கலாம். Actually, இதுக்கு நாம தான் வந்து அந்த தமிழ் யாரை குறிக்குது, தெலுங்கு யாரை குறிக்குது, கன்னடம் யாரை குறிக்குதுன்னு தெரிஞ்சோம் அந்த பேர்களை சொல்லாம இதை தவிர்த்து போக வேண்டியது நாம தான். மறுபடியும் சொல்றேன், அவர் யாரை குறிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியுது. கன்னடத்துக்கு யாரை சொல்றாங்க, தெலுங்குக்கு யாரை சொல்றாங்க அப்படின்றது தெரியுது. அவர் முதன்மையா ஜெயிக்கணும்னு நினைக்கிற முத்துக்குமரனை பத்தி பேசினா அது கரெக்ட். அதுக்கு இல்லாம மொழியை வச்சு இல்ல இதை வச்சு அரசியல் பண்றதுதான் தவறு. இது 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 இந்த ட்வீட்டே ரொம்ப மட்டமான மேட்ரு. அதுல அதை வந்து ஃபர்தரா அவங்க யாரை சொல்றாங்க நம்ம பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. நம்ம அறிவுன்றது அவங்க யாரு குறிக்க சொல்றாங்கன்றது தெரிஞ்சு பேசாம இருக்கிறது தான் பெட்டர். அப்படிதான் சார் இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ வாண்டடா வந்து ஒரு 4 நாளா வந்து வம்பு இழுக்கிறாங்க. அப்போதான் இதெல்லாம் நாங்க போய் தேட வேண்டியதா இருக்கு ப்ரூஃபா. இல்ல அந்த சாம்ப்ரோ அந்த அவர் பேச மேஜிக் சிஸ்டர் பத்தி அவர் போடவே இல்லைன்னு சொன்னார்ல, அந்த ஸ்பேஸோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்க மேல. 47 மினிட்ஸ்ல லெசன் பண்ணீங்கன்னா அவர் தான் வந்து மேஜிக் சிஸ்டரோட போஸ்டையும் மேல எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணி வந்து பேசிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாரு டக்குன்னு. அவரோட இதே வந்து அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் மாதிரி ஆயிட்டார்ல. ஸோ அவரோட இதே என்னன்னா வந்தோடனே அவருக்கு ஸ்பீக்கர் கொடுத்து பேச வச்சிருவாங்க. ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து அழகா வருவாரு, ரெஜிஸ்டர் பண்ணுவாரு, கொஸ்டின்ஸ்லாம் பெருசா எடுக்க மாட்டாரு, அப்படியே கிளம்பிடுவாரு. ஸோ அதுல கிளியரா மேஜிக் சிஸ்டரை பத்தி மென்ஷன் பண்ணி தான் த்ரெட் பண்ணியிருக்காரு. கேட்டா அவர் நேமே மென்ஷன் பண்ணல சொல்லிட்டாரு. இனிமேட்டு அவரை எந்த ஸ்பேஸ்லயாவது உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஒரு எனேபிளர்ஸ். அது அவங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில இல்ல ஏதாவது அதுதான் இப்ப இருந்துச்சுன்னா ரவி அவங்க சார் அழகா பண்ணக்கூடாது. சொன்னாரு. அவர் வந்து எல்லாமே வந்து ஆன்சர் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா யாரோட கேள்விகளையும் எடுக்க தயாராவே இல்ல அப்படின்னு. அதுதான் உண்மை. அவருக்கு எந்த கேள்வியுமே மைண்டுக்குள்ள போயிருக்காது. அவர் சொல்ல ரெடியாவே இல்ல. ஆன்சர் சொல்லவே ரெடியா இல்ல. இன்க்ளூடிங் சுரேஷ் சார்து. அவர் சுரேஷ் சாரை பத்தி என்ன பேசினாருன்னு நான் ஒரு ஸ்பேஸ்ல கேட்க தான் செஞ்சேன். இதே வேலையை அவர் சுரேஷ் சாருக்கும் பண்ணாரு. ஏங்க அவர் என்னைய பத்தி பேசுறதே நானே கேட்டிருக்கேன். எனக்கு சிரிப்பு தான். நான் என்ன சொன்னா இது இது வந்து ஒரு அப்சஸ்டுங்க. இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா நான் வந்து பெரும்பான்மையா இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த சீசன்ல யாரெல்லாம் ரொம்ப அதிகமா ஹோஸ்ட் பண்ணவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஸ்பேஸ் மூலியமா செலிபிரிட்டியான ஒரு ஃபீல் அப்படின்றதோ இல்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் பீப்புளை விட நம்ம கிட்ட ஒரு கண்ட்ரோல் ஆஃப் க்ரௌடு நமக்காக இருக்கு அப்படின்ற மாதிரியோ ஒரு மைண்ட் செட் ஆயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் யாரையும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல, பட் ரொம்ப குறிப்பிட்ட பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் அவங்க அந்த அப்சஸ்ல நிறைய பேர் அப்யூஸ் பண்ணியோ இல்ல அவங்க சொல்லக்கூடிய ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்லயோ நான் பார்த்த விஷயங்கள் வந்து என்னன்னா இந்த க்ரௌட் வந்து ஒரு பாசிங் க்ரௌடுங்க. இது வந்து இது இது இந்த ஒரு சீசனுக்கு இப்படி இருக்கும், அடுத்த சீசன் ஸ்ட்ரக்சர் மாறிடும், அடுத்த சீசன் வரைக்கும் இதே க்ரௌடு ரீட்டைன் ஆகிறதுக்கான ரியாலிட்டி ஸ்பேஸ் பத்தாது. எல்லாத்துக்கும் மேல டைம்ன்றது ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல வந்து வேற மாதிரி கிளாக் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டைம்குள்ள வந்து ரொம்ப ஹைலைட்டா எல்லாருடைய ஸ்பேஸ் டம்லையும் வந்து எல்லாருடைய ஸ்பேஸ்லையும் வந்து ஒரு மாதிரி ஒரு காரசாரமான டாக்கை ஹோஸ்ட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணி அதை ஒரு மாதிரி ஹெல்த்தியா கொண்டு போனவங்களுக்கு வந்து அது எத்தனை தடவை பண்றதோ ஒரு பெரிய மேட்டர் இல்லை. பட் எப்பவுமே ஒரு சர்ச்சையை எடுத்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய ஒரு ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. ரெண்டாவது அதெல்லாம் திருப்பி அடுத்த தடவை ஐயோ இவரோடு தான் அப்படி இப்போ ஒருத்தவங்க சொல்லும் போது சொல்றோம்ல, ஐயோ இவரோடு தான் வராம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள வர்றதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உள்ள வரதுக்குள்ள போற டப்புன்னு 2-3 பேர் வேற டைட்டில்ல திருப்பி இதே பிரச்சனை. அட பாவிகளா, அதுக்குள்ள இதே டாபிக்ல 3 கண்டென்ட் ஓடுது. அப்ப ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு எண்டே கிடையாது, இது போயிட்டு தான் இருக்கும்ன்றது. இட்ஸ் ஓகே, அவ்வளவுதான். இட் மூவ்ஸ் ஆன்ங்க. நீங்க ஆக்சுவலா அடுத்த சீசன்ல ஹெல்த்தியா பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்னா ஒரு ஹோஸ்ட் வந்து மோஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட் இங்க நிறைய டெக்னிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. பட் இருந்தும் நிறைய பேர் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சர்ச்சைகளை எப்படி தவிர்க்கலாம், இட்ஸ் பார்ட் ஆஃப் அ சொல்யூஷன். எல்லாரும் இந்த ஸ்பேஸ்ல யார் உள்ள இருந்தாலும் மஸ்ட் பேசுறத மஸ்ட்னு ஆக்கி எல்லாரையும் ஒருத்தர் ஸ்பீக்கர் ஜோனுக்குள்ள போட விட்டு பேச விட்டு பாருங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகள் மேக்சிமம் குறைஞ்சிடும். அதை வந்து மஸ்ட் ஆக்குங்க. ஒருத்தவங்க உள்ள வந்தாலே அவங்க கன்ஃபார்மா பேசிதான் ஆகணும். அவங்களோட ஏதோ ஒரு கருத்து ஷோவை பத்தி பேசிதான் ஷோவுக்காக ஹோஸ்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்படி அந்த சீசன்ல அவங்க இந்த ஃபேண்டம்க்கு தான் இல்லை இந்த கேமை பத்தி ஏதோ ஒரு புரிதல் இருக்கணும்
அப்படின்னு. இல்லைன்னா கீழே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒன்று ட்ரை பண்ணி கிடைக்காம போயிடும், இல்லை கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லை. பொதுவாக இந்த மாதிரி கான்வர்சேஷன் எவ்வளோ ரபிஷா போகுது போகலாம், அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்ல அவங்க அவங்களோட கருத்துக்களை மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்க. மேபி இந்த மாதிரியான ஃபைட்டுகள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பேசும்பொழுது ஹோஸ்ட் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுவார்னா, ஒருத்தர் ஒரு மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தே எல்லாருடைய கருத்தா ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணா அது அப்படி இல்லைன்னு நீங்க நிறைய பேர் பேச விட்டீங்கன்னா தான் தெரிய வரும். இப்போ ஒரு 6 ஸ்பீக்கரால தொடர்ந்து ஒரு கண்டென்ட்டை எஸ்ன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா, ஓ இந்த குரூப்பே அதை தான் சொல்லுது அப்படின்னு பிராண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 ஸ்பீக்கர் ஆமா 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 ஆமான்னு சொல்றது அவங்களுக்கு நியாயமாப்பட்ட ஆமாவா இருக்கும். கீழே அது 50 பேர் வேணான்னு சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆனா அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் நிஜமாவே ஸ்பேஸ் ரொம்ப ஹெல்த்தியா போகும். நீங்க போன சீசன்ல அப்படிதான் சார் இருந்துச்சு. இந்த சீசன்ல நிறைய பேர் புதுசா ரிவ்யூ பண்றேன், ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இல்ல. நான் தான் சொன்னேன், இந்த அவங்க சீசன்ல நான் வந்து வண்டி வாடகை வண்டி மாதிரி 4 பேருக்குள்ள எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை தாண்டி வண்டி போக மாட்டேங்குது. போன சீசன்ல நானு, சேகர் தெரியும்ல உங்களுக்கு, ஹரிஷ் ப்ரோ, இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பேர் இருப்போம். எல்லாருக்குமே மைக் தரோம். ஹோஸ்ட் யாருமே பேச மாட்டோம், எல்லாம் அக்ரி டு டிஸ்அக்ரி தான். ஸ்பீக்கர்ஸே வருவாங்க, பேசுவாங்க, அடுத்து மூவ் ஆன் பண்ணி ரொட்டேஷன் பண்றதுக்கே அங்க டைம் இருக்காது எங்களுக்கு. அந்த டைம்ல சீசன் த்ரூ அவுட் சீசன்ல ஃபுல்லா அப்படி இருந்த ஸ்பேஸ் இது. ஓகேங்களா? இங்க வந்து இல்லைன்னா இப்போ ஒரு ஹோஸ்ட் உட்கார்ந்துக்கிறாங்க, அந்த ஹோஸ்ட் தான் ஃபுல்லா எல்லா ஸ்பீக்கருக்கும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அவங்க தான் ஃபுல்லா ஆன்சர் பண்றாங்க. அந்த ஆன்சரை வேற ஏதாவது ஒரு ஸ்பீக்கரை பண்ணணும் அப்படின்னா, இல்ல இல்ல நீங்க சொல்லாதீங்க நான் சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறையில போயிடுது இந்த ஸ்பேஸ். நிறைய பேருக்கு தெரியும், போன சீசன் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணவங்க கீழே சுபா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இந்த சீசன் அப்படி இருந்துச்சான்னு அவங்களுக்கு கேளுங்க, அவங்களே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது மற்ற வர ஸ்பீக்கர்ஸ்க்கான கருத்தே பதிவு பண்ண முடியாம ஒரு ஹோஸ்ட் அண்ட் கோ-ஹோஸ்ட்ல இருக்கிறவங்களே த்ரூஅவுட் சீசன் வந்து பேசி முடிச்சிட்டாங்க அந்த ஸ்பேஸ். மேஜிக் ஏதோ பேசணும், நீங்க பேசுங்க. ஓகே, அது தெரியுது, ஆக்சுவலா தெரியுது. அடுத்த சீசன்ல இருந்து மாத்துங்க, அதான் ஓகே ஓகே வரதா இருந்ததுன்னா அடுத்த சீசன்ல இருந்து. அடுத்த சீசன் கண்டிப்பா இது மாறும். இது நாங்க திரும்பி எதையாவது சீசன் கண்டஸ்டன் பிடிக்கலனாலும் ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் ஆகுது, ஒரு 1 or 6 days யாராவது இது பண்ணி பண்ணணும். நான் ஆக்சுவலா ஒரு 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 ஐடியா ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த இந்த சீசன்ல இருந்த 24 கண்டஸ்டன்ட்டும் நாங்க ஏன் ஒரு ஸ்பேஸ்ல நாங்க ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் ஆகி நாங்க 24 பேரும் ஏன் ஒரு ஸ்பேஸ்ல வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வரலாம் சார். அந்த மாதிரி வச்சா அதுக்கு கீழே எந்த ஆர்மி வேணாலும் வந்துக்கோங்க, ஆனா 24 பேர் ஒரே இடத்துல. அது எதுக்குன்னா, பர்சனலா நான் அது எதுக்கு ஃபீல் பண்ணேன்னா, ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேரோட கேம் ஜெயிக்கிறதுக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நிறைய விதத்துல காரணமா இருந்திருப்பாங்க. பட் நேச்சுரலா அவங்களுக்குள்ள ஒரு 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 விஷயம் இருக்கும்ல. இப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்குது, முத்துக்கு ஒரு நடக்குது, இல்ல ஒரு ஒரு ஜாக்லினுக்கு நடக்குதோ, இல்ல மற்றவங்களுக்கு நடக்குதா, அதை பார்த்துட்டு இருக்கிற மற்றவங்களுக்கு வேற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனா அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்டா நானும் தான்டா நல்லா விளையாண்டேன், ஏன்டா நான் கூட தான் இத்தனை நாள் டிராவல் ஆனேன், இவ்வளோ விஷயம் நான் கிட்டக்க வந்து மிஸ் பண்ணேன். இந்த மாதிரியான பீப்புள் இருப்பாங்க ஜென்ரலா. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது. ஓகே. ஜென்ரலா இந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் இருக்கும்போது ஒரு மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் இந்த இன்டராக்டிவ் பப்ளிக் வரும்பொழுது மற்றவங்களை நீங்க ஒரு மாதிரி கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தே வில் ஃபீல் ஹாப்பி. லைக் நம்மளையும் கவனிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேபி நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு மேக்ஸிமம் பீப்புள் உங்க ஃபேன் இதை கவர் பண்ணீங்க. நான் சொல்றது ஓவரால் சொல்றேன், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே ஒரு மாதிரி எல்லாருடைய கேமையும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஓவராலா உங்க இந்த மாதிரி ஃபேன் ஸ்பேஸ்ல தெரிய வரும்போது இட் வில் பி வெரி நைஸ். லைக் எவ்ரிபடி கான் ஸ்பெண்ட் மோர், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணா கூட, இல்லை 2 hours ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவும் 24 பேருக்கு ஒரு ஃபேன் ஸ்பேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கும் தெரியறதுக்கு ஒரு கிளாரிட்டியில இருக்கும்.
யோசிச்சு பாருங்க, ரஞ்சித் சார்லாம் வந்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆமா சார், வேற லெவல்ல இருக்கும். தீனா பேசுறாரா? சாம் ப்ரோ தீனா பேசுறீங்களா? அது மேஜிக் ஒரு விஷயம் பேசிட்டோம், அவங்க பேசுறீங்க. இல்ல நான் ஆக்சுவலி பக்கா இருந்தது, என்னால பேசவே முடியல. அது சார் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அது ஒரு எண்ட்லெஸ் டாக்கா போயிட்டு இருந்தது. கடந்து போயிருக்கலாம், அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆக வேணாம்னு சொன்னது. அது படி ஆக்சுவலி வந்து இதை நான் ஏன் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன்னா, இது ஆக்சுவலி எல்லாமே ஃபன்னியா தான் சார் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். உங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து நாங்களே கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு we take it in a funnier note. பட் இது எங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா, இது வந்து ஒரு பவர் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு ஒரு மாஃபியா மாதிரி இவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது யார் அவங்களை எடுத்து பேசினாலும் ஒரு 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 போட்டுட்டு நாங்களாம் எம்கே ஆர்மி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அங்க வந்து அப்யூஸ் பண்றது, ஒரு கீழே ஒரு 10 பேர் 15 பேரை வந்து இதுக்குன்னே தனியா கூப்பிட்டு வச்சுக்கிறது, இப்போ அவங்கள பிராண்ட் பண்றது. இப்போ வந்து டிசி விலாக் சார் இஷ்யூ ஆக்சுவலி நடந்தது. கொண்டாட்டத்துல ஏதோ ஒரு கேங் வந்து அவரை வந்து ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் ஸ்பேஸ் போட்டிருக்காரு. இவரை அவரை வந்து தகாத வார்த்தையில திட்டிருக்காங்க. இவர் அதுக்கு பதிலுக்கு வந்து வச்சு ஸ்பேஸ் போட்டு இவரும் ட்ரிகர் ஆகி இவரும் பேசியிருக்காரு. இவ்வளோதான் நடந்தது அங்க. ஸோ வாட் தே டிட் இந்த சுச்சுவேஷன் இஸ், இவர் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து மாத்தி அவர் சாதியவாதி அப்படின்னு சொல்லி எங்கிருந்தோ ஒரு ட்வீட்டை எடுத்துட்டு வந்து, அதாவது யூடியூப் லைவ் கமெண்ட்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து சாதியவாதின்னு போடுறாங்க. ஒரு ஸ்பேஸ்ல பேசுறாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 2-3 மீம் பேஜ்ல அதை இறக்குறாங்க. ஒரு பிரபலமான இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ரிவ்யூரும் உடனே அதை ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு 4-5 பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வந்து இவரை வந்து அதே அஜெண்டால பேசி அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும்போது பப்ளிக்கு வந்து ஒரு ஒரு ஃபியர் வருது. இவங்க நம்மள இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்றாங்களோ, ஒரு 4-5 பேத்துக்கு சரி வந்து இதை நாங்க அட்ரஸ் பண்ணணும், நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு எடுத்தது. சார் அது இல்லாம இது ஓகே. மெயினா வந்து எப்படி பண்றாங்கன்னா, நான் ரெக்கார்டட் ஸ்பேஸா போடுறாங்க சார். அதுல அவங்களுக்கு தேவையான யூடியூப் சேனல்ல வந்து அவங்களுக்கு தேவையான பார்ட்ட மட்டும் ரெக்கார்ட் பண்ணி, அத மட்டும் யூடியூப்ல போட்டு, அதுக்கு நெகட்டிவான டேக் எப்படி குடுக்குறாங்கன்னா, சவுண்ட் பிஆர் எக்ஸ்போஸ்டு, சவுண்ட் பிஆர் பிளானிங் பிக், அந்த மாரி சௌந்தர்யாவ பிக்சர் போட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வச்சு, இது மாரி போடுறது. அவங்களுக்கு போடும்போது முத்து ஆர்மி இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் நோட்ல போடுறது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா சார், இது ஒரு ஒரு டார்கெட்டடா ஒரு 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 பிளானாவே நடந்துட்டு இருக்கு சார். போஸ்ட் சீசன் கூடம். ஆனா வந்து இதுல இவ்ளோ இதுக்கப்புறமும் நாங்க யாருமே இதுவரைக்கும் முத்துக்குமரன டைரக்ட்டா டேக் பண்ணி, நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிலாம் பண்ணல. இன்னைக்கு தான் இல்ல நேத்து தானோ டிசி சார் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். பட் நாங்க எங்க ட்விட்டர்ல இருக்க எந்த ஃபேண்டமும் நாங்க இதுவரைக்கும் டேக் பண்ணி அந்த மாரிலாம் நாங்க பேசுறது கிடையாது. பட் இப்படி இப்படி நாங்க முத்துக்குமரன ரீச் அவுட் பண்ணி தான் இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா சொல்லுங்க சார். அது கூட நாங்க ரெடியா தான் இருக்கோம். பட் சம்ஹவ் ஐ வில் ட்ரை டு ரீச் முத்துக்குமரன் அண்ட் சே வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங்? வாட் ஆர் தீஸ் பீப்பிள் டூயிங்ன்னு. வில் ஹி டேக் அ ஸ்டாண்ட் சார்? வில் ஹி அட் லீஸ்ட் அட்ரஸ் திஸ்? நீங்க நம்புறீங்களா? டு யூ திங்க் தட் வில் ஹி அட்ரஸ்? நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. பிகாஸ் ஐ டோன்ட் இல்ல ட்ரஸ்ட் அபி, ஹிம். அதுதான். அபி அவரை ஏதோ வம்புல மாட்டி இல்ல விடுறீங்க இல்ல பாருங்க. இல்ல நான் ரவி சார்ட்ட சொல்றேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் முத்துக்குமரன் சார். நான் இங்க ஓப்பனாவே சொல்றேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த முத்துக்குமரன் அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் இத என்ஜாய் கூட பண்ணலாம். அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்னோட பிரச்சனை என்னன்னா, அது நான் சொன்னேன், இல்ல சொன்னா அவர் பண்ணுவாரா? அவர் எல்லாத்துக்கும் நியாயம் அப்படின்லாம் பேசினார்ல கேம்குள்ள. இத வெளியிலயும் அவர் கடைப்பிடிப்பாரா? இங்க இருக்க பெண்கள இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்படின்றதுக்காகவாவது அவர் ஒரு குரல் கொடுப்பாரா? அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சி நான் வந்து இன் ஜென்ரலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், முத்துக்குமரன் மாதிரி ஒரு தெளிவான பையன் வந்து தன் அதாவது தனக்கு இந்த மாதிரியான ஒரு யூடியூப்ல வர்றதோ இல்லை இதையோ வச்சு அதை வச்சு எந்த ஒரு கருத்தையும் டெஃபினட்டா ஒரு ஒரு பொதுவா ஒரு ரிலையபிளான ரிசோர்ஸான கருத்தான்றது தெரியாம அதன் மீது எந்த ஒரு விமர்சனம் கண்டிப்பா வைக்க மாட்டார் முத்துக்குமரன் மாதிரியான ஒரு பர்சன். ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயத்த வந்து இனி வரும் பீரியட்ல அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பேசும் பொருளா ஆகிறதுக்கு அவங்களும் விருப்பப்பட மாட்டாங்க. இப்ப தன் மேல விழுகிற ஒரு பிகெஸ்ட் அலிகேஷன் ஃப்ரம் அ வெரி பிகெஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் பாயிண்டா இருந்தா அது உட்காந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியாவது பண்ணுவாங்க. இல்ல வேற யார் அதை எடுத்து வைக்கிறாங்கன்றத பார்த்தாவது. இதை வந்து பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்றதுக்கான காரணம் என்னன்னா, இது என்ன மாதிரியான ஸ்டாண்ட் ஆஃப் அவுட்புட் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேஜிக்கோல நீங்களே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நம்மளை வச்சு ஒரு விளம்பரமா, ஒரு தம்ப்நெயிலா, ஒரு டைட்டிலா, ஒரு கண்டென்ட்டா எக்ஸ்போஸ் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அதுக்கு பெரிய சேல்ஸ் கிடையாது. there is no big market for such kind of a crappy content. There is only marketable content
will be a marketable content only on a branded product அவுட்புட்ல இருந்து தான். உங்களுடைய கண்டென்ட்டு, நீங்கள் பேசப்படுற ஒரு கண்டென்ட்டு வெளியில் போகிற அந்த லேயர் என்னன்னு பாருங்கள். அதுக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூவே இல்லை. நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த லேயரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 சம் எக்ஸ்வைசட் யூடியூபர் who is of not that popular, probably not popularன்றதுக்கான மீனிங்கே என்னென்னா who doesn't have a big subscription or control over the social media. நீங்கள் ரொம்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப ஹைலைட் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் இன்னும் ஹெவியாக வால்யூம் ஆக ஆக அந்த யூடியூபோ இல்லை அந்த பர்டிகுலர் நபரோ வந்து ரொம்ப ஹைலைட் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அதை பெருசாக்கி விட்டுறக்கூடாதே தவிர ஜென்ரலாக நீங்கள் எப்போ சோஷியல் மீடியாவில் சோஷியல் ஃபோரமில் வந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே விமர்சனத்துக்கு ரெடி ஆகிக்கணும். ஏன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து இன்னொரு பவுண்டரி தாண்டி பொது கிரவுண்டில் போடும் பொழுது ஒரு மாதிரி, ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்னொரு மைண்ட் செட்டை வச்சுருக்கணும். இங்கே நாகரிக பேச்சுன்றது ஒரு செல்ஃப் டிசிப்ளின்றது தனி மனித ஒழுக்கம். அவங்க கிட்டக்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான பப்ளிக் ஃபோரமில் எல்லார்கிட்டையும் நீங்கள் அதை எதிர்பார்க்கறதும் கஷ்டம்தான். இங்கே இந்த இதை வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து யாருக்கு பதில் சொல்லணும் யாருக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது இவங்க கிட்ட பேசினா இது 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 ரொம்ப பெருசாகும், இது தேவையில்லாமல் ஹைலைட் ஆகும், இல்லை இது தேவையில்லாமல் நம்ம ரொம்ப அசிங்கப்பட வேண்டியது வரும், இல்லை நாம் அசிங்கப்படுறோமோ இல்லையோ நம்மளை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம சீக்கிரமாக சென்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்லேருந்து இங்கே வெளில வந்துடலாம். பதில் சொல்லாமல் பயந்து போகிறோன்னு நினைக்கக்கூடிய பாதி பேருக்கு பதில் சொல்லாதீங்க. நீங்கள் பதில் சொல்லாமல் போகிறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா நான் பேசுகிறத கேட்குற அளவுக்கு நீ வர்த்தில்லைன்றது தான் எப்போவுமே என்னோடய ஸ்டைல். நான் உனக்கு பதில் சொல்லாமல் போகிறத பயந்து போனேன்னு நீ நினச்சிக்கினா நீ நினச்சிக்கோ. நான் நினைக்கிறது தான் எனக்கு மேட்ரே தவிர நீ நினைக்கிறது எனக்கு எப்போவுமே மேட்ரு இல்லை. அது எதுக்கு சொல்கிறேன்னா பாதி மன உளைச்சல் இன்னொன்று பேகேஜ் மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஆஹா இது நான் ஏன் எப்போவுமே குண்டாவே இருக்கேன்னு எங்கள் வீட்டில் என்னை யாராச்சும் சுற்றி இருந்து கேட்டாங்கன்னா, ஏன்னா நான் இன்னைக்கு நடக்கிறத இன்றைக்கே மறந்துடுவேன். நாளைக்கு அதை மனசுக்குள்ளே வச்சிருந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணால் இழைச்சிடுவேன். அதை மறக்கிறதுனால தான் நான் குண்டாவே இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அது நான் என்னையே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். அது மாதிரி டோன்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளை திட்டிருப்பான், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவ்வளோதான். இன்னைக்கு தான் அவன் நான் திட்ட முடியும், நாளைக்கு திட்ட முடியாதுன்னு நினச்சிடுங்க, அவ்வளோதான். அண்ட் மோர் ஓவர் அதிகமாக நம்ம விமர்சனம் ஆகிறோம்னா அப்போ இன்னொரு விதத்தில் சந்தோஷமும் படுங்க. நான் எப்படி செகண்ட் ரவுண்டில் போகும்போது என்னைய வெளியில் செய்கிறாங்கன்னு உள்ளே இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவா நல்லா வந்து மாட்டிக்கிட்டேனே, சரி வில்லன்னு ஆகி போச்சு, அது முழுசாவா